நாங்க பரம்பரையா எங்க தாத்தன் காலத்துல பாட்டன் காலத்துல இருந்து ஜாதி உணர்வோட ஜாதியோட தான் இருந்து வாழ்ந்துருக்கோம் இது வரைக்கும். நீங்க வார சலுகையை பூரா நீங்க ஏத்துக்கிறீங்க, ஆனா ஜாதி மட்டும் தேவையில்லை. ஆடு மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண ஆளுகிற? என்னென்ன சொல்றான் பாருங்க. படிக்க வச்சு காலேஜ் வரைக்கும் கொண்டு போய் இந்த பொண்ணு இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் கலெக்டர் ஆகணும், இப்படி தான் இன்ஜினியர் ஆகணும் எல்லாம் நாங்க ஆசை மனசுக்குள்ள பூட்டி வச்சிருப்போம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எரும மாடு கூட சேருதுல, மனுஷன் கூட தான் சேர்றான். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எருமாடு வச்சிருக்கோம், பசு மாடு தான் வச்சிருக்கோம். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுறோம்? கதை இப்படி போகுதா? ஏன் பதட்ட பயப்படுறீங்க? பொறுமையா பேசுங்க. யாராவது கத்துறோமா? இங்க யாராச்சும் பதட்டப்படாம பேசுங்க. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அந்த டயத்துக்கு சட்டி போடையில சட்டி எடுத்து கொடுத்தேன், பேண்ட் போடையில பேண்ட் எடுத்து கொடுத்தேன். சிரிக்கிறானி. நீ படிச்சிருக்க பட்டம் வரைக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேன் உனக்கு. This is an unwanted statement irrelevant to the current situation. இது வரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓடிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சு சோறு போறாரு. பெரிய விஷயம்யா. அதான்டா அந்த ஜாதி ஜாதிங்கறேன். அப்புறம் இதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. ஜாதி இல்லன்னு சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு ஜாதி சான்று வாங்கனா? நீ அப்படி வரியா? இப்ப நாங்க செத்து போயிட்டா நீங்க அழுவ மாட்டீங்களா? எதுக்கு அழுவ மாட்டீங்களா? நாங்க அழுவ மாட்டோம். என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? நம்ம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? தெரியுது, நீ மூடு. இந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எல்லா கசின்ஸ் இருக்காங்க. ஒரு 6-7 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் லவ் மேரேஜ் தான். நன்றி நன்றி நன்றி.